முடிச்சிருங்க, என்னால முடியுங்க. நம்மளால இழுத்துக்கிட்டே போகுது. ஆல்ரெடி 15 crores வந்து நான் அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் விடலாம், ஒரு லிங்க்ல இருக்கோம், சும்மா செய்யறோம். ஏன்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் செய்யறோமா நம்ம? எல்லாம் கருப்பு பணத்தை ஒயிட் மணி ஆக்குறது தான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சார் பொண்ணு பாக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இது வரையும் பார்த்த பாட்டு இல்ல. 10 நாள் எனக்கு பொண்ணு கிடைக்க, அவங்க உடனே கல்யாணம் பண்ணணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்புறம் யூஎஸ் போகணும். அவன் கம்பெனி அவங்க பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லுங்க. ஆமா, ஃபெராரி கம்பெனி தான் தெரியாது உனக்கு? பண்ணாட என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? அது எழுதி வச்சிருவேன் கூட சொன்னீங்க. ஆமா, பொண்ணு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் இல்லையா? வேணும்னா டிஸ்கஸ் பண்ணலாமா? புரியல. இல்ல கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். இவ்வளவு நாளா நான் எவ்வளவு பொண்ணை பார்த்திருக்கேங்க, பட் எனக்கு ஏத்த மாதிரி நான் ஏமாத்திட மாட்டீங்களா? இல்ல ஃபெராரி கம்பெனி. அப்ப ஃபெராரி கம்பெனிக்காக? இல்ல அதுக்கெல்லாம் கிடையாது. சொன்னீங்க அப்படியே கை கோர்த்துக்கிட்டு போனா நல்லா இருக்கும். போலாமா? வா. ஐயோ, கை இல்லாதவனை எப்படியா கல்யாணம் பண்றது? ஹலோ, இது கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? ஹாய் गाइस, நம்ம நாகை 360 மென்ஸ் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட அப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்ஸ்ல விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுருக்கோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்ஸ் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. Yeah. ஓகே சார், முடிச்சிருங்க, என்னால முடியுங்க. நம்மளால இழுத்துக்கிட்டே போகுது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், வேலை நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆல்ரெடி 15 crores வந்து நான் அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். முடிச்சிடலாம், நான் ஈவினிங்கே 70 crores நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஓகே, அது ப்ராஜெக்ட் என்னன்னு முடிங்க டக்குன்னு. 25 கோடி கேக்குறாங்களா? அது ஒரு 10 கோடியா போட்டு 35 கோடியா கொடுத்துரு. அங்க அவ்வளவு செய்யறேன் இந்த மாதிரி. எதுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் விடலாம், ஒரு லிங்க்ல இருக்கோம், சும்மா செய்யறோம். ஏன்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் செய்யறோமா நம்ம? எல்லாம் கருப்பு பணத்தை ஒயிட் மணி ஆக்குறது தான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அதை வந்து கொடு. ஓகே. பார்த்தாலும் கோடின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கே ஓரளவுக்கு டென்ஷன் ஆகும். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. அம்மா நாட்டில் எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் இந்த பிச்சைக்காரங்க இது மட்டும் குறையவே மாட்டேன். Go. அடங்கும். ஐயோ, இத்தனை காசு எனக்காயா? ஏய் shit, go. மகா பிரபு, நல்லா இருக்கணும் சாமி, நல்லா இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. போ வாங்கணும்யா ஐயா, ரொம்ப நன்றி. நிறைய வேலை இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. பொண்ணு பாக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இது வரையும் பார்த்த பாட்டு இல்ல. பொண்ணு வேணும். அந்த பொண்ணு கேட்டாலும் சொல்லிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. 4 வாரம் நெருங்கிடுச்சு. நான் தான் சொல்லிட்டேனே, பொண்ணு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஏழை பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 ரூபா ஃபீவர் சவனம் 1000 பவுன் நானே போட்டு கட்டிக்கிறேன். கூச்சமே இல்ல. 1000 பவுன் நானே போட்டு கட்டிக்கிறேன். பொண்ணுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சிடறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சீக்கிரம் பார்த்து முடிங்க. எனக்கு 10 நாள் எனக்கு பொண்ணு கிடைக்க, அவங்க உடனே கல்யாணம் பண்ணணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்புறம் யூஎஸ் போகணும்.
அவன் கம்பெனி அவங்க பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லுங்க. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஃபெராரி கம்பெனி தான், தெரியாது உனக்கு? ஆமா, அதே கார் தான். ஃபெராரி கார் இருக்குல்ல, அதே கம்பெனி தான். அவங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லுங்க. பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லுங்க. பண்ணாட என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பொண்ணா இருக்கும், குடும்பத்துக்கு எதை பொண்ணா இருக்கணும். சொல்லுங்க. பொண்ணு பார்க்க சொன்னாங்க எவ்வளவு இது பண்றாங்க. ஹாய். Shall we talk to Miss? சாரி. Shall we talk to Miss? பேசுங்க பேசுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னோட இவரோட பேரு விடா கண்டன் கடா கொண்டன். இல்லைக்கா, தாய்மொழி தமிழ், தமிழ்நாட்டில் படித்து அமெரிக்காவில் செட்டில்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா வந்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அது ரிலாக்ஸ் பண்ண நம்ம ஊர் சைட் அமெரிக்காலாம் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கெலாம் பார்த்து கழிச்சு போயிடுச்சு. வந்து ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ் பார்க்கல பார்க்கும்போது அங்கே 4 குழந்தைங்க விளையாடுறது அப்படியே ஒரு அமைதி இதுவாக. பொண்ணு பார்க்குறீங்களா? பொண்ணு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், பட் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். பொண்ணு எப்படி சொல்கிறது, சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. சனமாக உங்களை மாதிரி இருந்தால் போதும். ஆ நிஜமாவா சொல்றீங்க? ஏப்ரல் ஃபூல். நிஜமாக தாங்க. அதாவது பொண்ணு எப்பவுமே ரொம்ப அழகு, அறிவு, திறமை, அதெல்லாம் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும், நல்ல பொண்ணாக இருக்கும். அதுதான் எப்பவுமே. அதான் சொல்லிட்டேன்ல, உங்களை மாதிரி அந்த மாதிரி இருந்தாலே பொண்ணுக்கு என்னதான் நம்ம செஞ்சிடும். ஃபெராரி கம்பெனி தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, கார் கம்பெனி. நம்ம கம்பெனி தான், நம்ம கம்பெனி தான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எழுதி வச்சிருவேன் கூட சொன்னீங்க. ஆமாம், அது பொண்ணு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால என்னோட கம்பெனி அந்த ஃபெராரி மொத்தம் நமக்கு ஒரு 5 கம்பெனி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டு பொண்ணை தான் கல்யாணம்னு நமக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து தெரியுது, உங்கள் மாதிரி தெரியுது, பட் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. ஸோ அதுக்காக நிறைய பேர் என்ன பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வேணும்னா டிஸ்கஸ் பண்ணலாமா? புரியல. இல்ல கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். இவ்வளோ நாளா நான் எவ்வளோ பொண்ணை பார்த்துருக்கேங்க, பட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் புரோக்கர்ஸ் எவ்வளோ பொண்ணுங்களை காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ப்ரொஃபைல், அதான் நம்மள காட்டுவாங்க. அந்த பொண்ணு நம்மளுக்கு ஏற்ற பொண்ணா இல்லை தெரிஞ்ச பொண்ணா, இப்போ நம்ம செட் ஆகுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொன்னாதான் புரியும். ஆனால் இங்கே பார்க்குறதே கஷ்டம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், பட் ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சொல்ல நான் பார்த்ததில்லடா எங்க அப்பா. கல்யாணம் பண்ணி நிஜமா ஏமாத்திட மாட்டீங்களா? இல்ல ஃபெராரி கம்பெனி. அப்போ ஃபெராரி கம்பெனிக்காக இல்ல அதுக்கெல்லாம் கிடையாது. தானே பார்த்தேன். அதான் அந்த காசு பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணா இருக்கக்கூடாது. ஏமாத்திராதீங்க, ரொம்ப சீரியஸாக இது பண்ணிருக்கேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அது ஜஸ்ட் ஒரு 10 lakhs. வெரி ப்ரீமியம். ஓ, யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா? ஏன்னா இது மாதிரி ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜாலியாக வச்சு கேம் விளாடலாம். கேம் விளாடுறது கூட ஒரு 20 lakhsல ஒன்று சூப்பராக இருக்கும். கேம் வந்து இதெல்லாம் ஆகாது. ஆமாம், திரும்ப ஒரு 10,000 மொபைல் வாங்கலாம்னா நம்மளோட ரேஞ்ச் என்ன வருது? இதெல்லாம் இது வந்து சும்மா என்னோட மெயின் ப்ராஜெக்ட். ஆஃபீஸ் வந்து அங்கே ஓஎம்ஆரில் இருக்குது. ஓஎம்ஆரில் இருக்குது. ஆமாம், இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுமா உங்களுக்கு? ஓஎம்ஆர் தெரியும்ல, நம்ம கம்பெனி தான். ஏங்க தெரியாதா? இப்போ என்னங்க சொல்லிட்டு இருந்தேன்னா, யூஎஸ்ல 5 கம்பெனி இருக்கு, இங்கே வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான், வேற ஒன்றும் தெரியுது. சரி, நான் வந்து தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஒரு குறிக்கோள் இருந்ததுனால எந்த பொண்ணும் எனக்கு தொட்டதில்லை, தொட விட்டதும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே கை கோர்த்துக்கிட்டு போனால் நல்லா இருக்கும். கை கொஞ்சம் ஒட்டு போட கைங்க எப்படிங்க கரெக்டாக வாங்க, இதை எடுத்துக்கேன். ஏங்க இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்படி இப்படி சொன்னீங்க. கல்யாணமா?
ஐயோ கை இல்லாதவனை எப்படியா கல்யாணம் பண்றது? ஹலோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஹலோ சாரி, கை இருக்கும்னு நினைச்சேன், கை இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு 2 கை இருக்கு, உங்களுக்கு இருக்கா? ஏங்க ஒரு 2 கை சமத்துக்கு ஏங்க அங்க பாருங்க எத்தனை கோடிக்கு அதிகம் இருக்குமானா? எப்படி என்ன தூக்குவீங்க? கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி தூக்குவீங்க? அதெல்லாம் இப்ப தூக்குறீங்க, போய் இடுப்பு வச்சுப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான்லாம் கல்யாணம்லாம் பண்ணி. ஹலோ அதெல்லாம் கடுப்பாடுங்க. கல்யாணம் பண்ணா மரியாதை கட்டுக்கிட்டு என்னங்க எடுத்துக்கீங்க? என்ன எப்படி டென்ஷன் ஆவறீங்க? கை இல்லனா கல்யாணம்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க உண்மையா என்னங்க சொன்னீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணி நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ அவளே சொல்லிட்டேன் தெரியுங்களா? அப்ப இப்போ இந்த கையில எப்படி எடுத்துவீங்க? ஹலோ பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ண தெரியாதா? சரியான அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அதான் கல்யாணம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஆள விடுற சாமி.